நேயர்களுக்கு வணக்கம். நம்ம லைஃப்ல நிறைய தடவை நம்ம பார்க்கிறோம், சில பேருக்கு 4 பக்கமும் அதிக துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும், அதிலிருந்து வெளியிலே வராதபடி. அந்த நேரத்துல யாரு பொறுமையா அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்க தான் லைஃப்ல ஜெயிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ள இருக்கிற கான்பிடென்ட் மற்றும் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இருக்கிற தைரியம் தான். என்ன நேயர்களே, நான் சொல்வது சரிதானே? சைமல்டேனியஸ்லி சில பேர் பாத்தீங்கன்னா துன்பம் அவங்கள சுத்தி வளைக்கும் போது கோழையா இருந்துடுவாங்க. அதை இருக்கிற திராணி அவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. லாஸ்ட்ல அவங்களையே மாய்ச்சிப்பாங்க, இல்ல அவங்க குடும்பமே அழிஞ்சு போயிடும். வாழ்க்கையில என்றுமே கோழைய மட்டும் இருந்துடக்கூடாதுங்க. நம் எல்லோருடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் சரி, அந்த துன்பங்களை எதிர்த்து நிக்கிற தைரியம் நமக்குள்ள வேணும். அதை நம்மை நாமே பழக்கி கொள்ள வேண்டும். எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் பொறுமையா கான்பிடண்டா நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தான் இந்த சிறுகதை மோட்டிவேஷனல் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நாள் ஒரு கர்ப்பமாக இருந்த பெண்மான் அந்த அடர்ந்த காட்டில் பிரசவ வலியால் துடித்துக் கொண்டிருந்தது. அப்போது காடு கருப்பு மேகங்களால் சூழ்ந்திருந்தது. மேலும் மின்னல்கள் ஏற்பட்டதால் அந்த காட்டில் தீப்பற்றி கொண்டது. காட்டு தீ மிகவும் வேகமாக பரவியது. இதனால் அந்த மான் அந்த காட்டு தீயில் இருந்து தப்பித்து வெளியில் இருந்த நதிக்கரைக்கு வந்தது. அந்த நதிக்கரையின் தண்ணீரில் அதனுடைய சோகமான முகம் மற்றும் அதன் இருப்பிடம் அந்த காட்டில் பற்றி எரிவதை பார்த்து என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அந்த மானின் கண்ணில் நம்பிக்கை, தைரியம் பிரகாசித்தது. எப்படியாவது தன் வயிற்றில் இருக்கும் மான் சிசுக்களை பெற்றெடுத்து தீருவேன் என்று. அந்த நேரத்தில் அந்த பெண்மானின் இடது புறத்தில் இருந்த புதரில் இருந்து ஒரு வேட்டைக்காரன் தனது வில்லில் அம்பை வைத்து குறி வைத்தான் அந்த பெண்மானை நோக்கி. அந்த பெண்மான் பயந்து வலது பக்கம் திரும்பி தப்பிக்க முயற்சி செய்த போது அங்கு ஒரு கொடூரமான சிங்கம் மானை நோக்கி தாக்க வந்து கொண்டிருந்தது. அந்த பெண்மான் 4 திசையிலும் பார்த்தது தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று. இடது பக்கம் தன்னை குறிவைத்து வேட்டைக்காரன், மறுபக்கம் சிங்கம், மற்றொரு புறம் காட்டுத்தீ. தன் எதிரில் ஆழமான நதி. அந்த நதியிலிருந்து தப்பிக்க முயன்றால் அந்த நதியில் தனக்காக காத்திருக்கும் முதலைகள். அந்த மானிற்கு மரணம் என்ற நிகழ்வு தனக்கு நடக்கப் போகிறது என்பதை நன்றாக புரிந்து கொண்டது. தன்னை காப்பாற்ற எந்த வழியும் இல்லை என்று புரிந்து கொண்ட அந்த பெண்மான், சரி, தனக்கு மரணம் என்பது நிச்சயமாகிவிட்டது, அதற்காக நான் ஏன் பயப்பட வேண்டும்? மரணம் என்பது அனைவரின் வாழ்க்கையில் நிச்சயமாக வரவேண்டியது ஒன்று தான். அதற்காக இன்று நான் ஏன் பயப்பட வேண்டும் என நினைத்து கவலை கொள்ளாமல் எது நடந்தாலும் நன்றாகவே நடக்கும், என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்று எண்ணிக்கொண்டு ஆற்றில் நீர் பருக தொடங்கியது. அந்த நேரத்தில் அந்த வேட்டைக்காரன் வில்லில் குறி வைத்து அம்பை மானை நோக்கி செலுத்த முயற்சி செய்தான். அவன் முயற்சி செய்த அந்த நேரத்தில் வானத்தில் இருந்து மின்னல் ஏற்பட்டது. அந்த மின்னலின் சத்தத்தால் வேட்டைக்காரனின் கைகள் நடுங்கின. அதனால் அவன் குறி தப்பியது. அவன் விட்ட அந்த அம்பு அந்த கொடூரமான சிங்கத்தை தாக்கியது. சிங்கம் வலியால் துடித்தது. கோபமடைந்து கர்ஜித்த அந்த சிங்கம் வேட்டைக்காரனை துரத்த துவங்கியது. வேட்டைக்காரன் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓட்டம் பிடித்தான். அப்போது இடியுடன் கூடிய மழை பெய்தது. காட்டுத்தீயும் அணைந்தது. அந்த மான் ஆற்றில் தண்ணீர் குடித்த பிறகு தன் தலையை உயர்த்தி பார்த்தது. அப்போது தன்னை குறிவைத்து தயாராக நின்றிருந்த வேட்டைக்காரனும் இல்லை, சிங்கமும் இல்லை. அதே போல் காட்டுத்தீயும் அணைந்து விட்டது. மான் அங்கிருந்து ஓடி தன்னை காப்பாற்றிக் கொண்டு
ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு சென்றது. கடைசியாக அந்த மான் 3 அழகான மான் குட்டிகளை ஈன்றெடுத்தது. நேயர்களே, இது ஒரு சிறுகதை தொகுப்பு தான். இதனுடைய கருத்து ஆழமானது. வாழ்க்கையில் துன்பங்கள், ஆபத்துகள் வரும் போகும். சில நேரங்களில் நம்மை சுற்றி 4 புறமும் துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும். ஆனால் அந்த நேரத்தில் சிறிதும் மனம் தளரக்கூடாது. நம்பிக்கை, தைரியம் முக்கியமாக நாம் இழந்துவிடக்கூடாது. அந்த நேரத்தில் பொறுமையா அதிலிருந்து வர வேண்டிய வழியை தான் நம்ம தேடணும். வாழ்க்கையில துன்பம் என்ற கதவு ஒரு பக்கம் மூடினால், அதே போன்று நேர்களே, நான் சொல்வதை கேளுங்கள், மறுபக்கம் என்றாவது ஒரு நாள் மகிழ்ச்சி என்ற கதவு கண்டிப்பாக திறக்கும். இத நான் சொல்றது எங்கேயாவது படிச்சுட்டு சொல்லல. என்னுடைய வாழ்க்கையில நான் சந்திச்சத, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்க கதையா சொல்லிட்டு இருக்கிறேன். நேயர்களே, இந்த சிறுகதை மோட்டிவேஷன் வீடியோ உருவாக்க எனக்கு இருந்த ஆப்ஜெக்டிவ் என்ன தெரியுங்களா? என்னுடைய மெயின் டார்கெட் இன்றைய யங்ஸ்டர்ஸ் தான். மற்றும் வாழ்க்கையே வெறுத்து வீட்டுல உக்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள எப்படியாவது வெளியில வரவழைக்கணும்னு சொல்லிதான். என்னுடைய சகோதர சகோதரிகளே, நான் சொல்றத கவனமா கேளுங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள, நான் நல்லா படிச்சு திறமையா இருந்தும் எனக்கு ஏற்ற மாதிரி வேலையே கிடைக்கல, இல்ல இப்போ நான் பாக்குற வேலை எனக்கேத்த குவாலிபிகேஷன், நான் படிச்ச அந்த பெரிய படிப்புக்கு தகுந்த மாதிரியே அமையல. ஒருவேளை நான் நல்லா படிச்சு முடிச்சிட்டேன், ஆனா இப்ப இருக்கிற இந்த காம்படிஷன் உலகத்துல நான் என்ன செய்யறது? மேற்கொண்டு நான் படிக்கட்டுமா, இல்ல ஏதாவது வேலையை தேடட்டுமா? இப்படிதானே நீங்க நினைக்கிறீங்க உங்க மனசுக்குள்ள. என்ன சகோதர சகோதரிகளே, நான் சொல்றது சரிதானே? இப்போ நான் என்ன சொல்றேன் அதை மட்டும் நீங்க கேளுங்க. இப்படி நீங்க செஞ்சீங்களா, என்றைக்குமே உங்களுக்கு வெற்றி தான். இத நான் உறுதியா சொல்லுவேன். நீங்க வீட்டுல மட்டும் சும்மா உட்கார்ந்து இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்க பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற அந்த வேலைய நீங்க சந்தோஷமா பண்ணுங்க. நீங்க செய்யற அந்த வேலை டிவோஷனலா நீங்க பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ்னஸ் வரும். மற்றவங்களோட நீங்க பழகுவீங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பல எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள உருவாகும். அதாவது ஐடியாவை நான் சொல்றேன். அப்படி உருவாகும் போது என்றைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு வழி பிறக்கும். இதை நான் கண்டிப்பா சொல்லும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மா உங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருப்பாங்க, எவ்வளவு அவங்களுடைய வாழ்க்கையில வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. உங்க தோள் மேல் இருக்கிற உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டா நீங்க உணர்ந்தீங்கன்னா, வாழ்க்கையில கண்டிப்பா நான் சொல்றேன், நீங்க என்றைக்குமே தோல்வின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருந்தாலும், தோல்வினா உங்களுடைய வெற்றிக்கு முதல் கல். இதை நான் உறுதியா சொல்லுவேன். வாழ்க்கையில எவ்வளவு பேர் தோல்வி அடைஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இது சொல்லிட்டே போகலாம். ஐடி இண்டஸ்ட்ரியில படிச்சவங்க, பிடெக் எம்டெக் படிச்சவங்க, ஆட்டு பண்ணை வச்சு அந்த ஆட்டு பண்ணையிலே கோடி கோடியை சம்பாதிச்சவங்க ஏராளம். இது நீங்க கண் கூட பார்த்திருப்பீங்க, இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால நீங்க கண்டிப்பா நான் சொல்றதை கேளுங்க. அமைதியா நீங்க செய்யற அந்த வேலையை செஞ்சுட்டு நீங்க லைஃப்ல என்ன முன்னேறணுமோ அதுக்கான வழியை நீங்க பாருங்க. என்றைக்குமே உங்களுக்கு முயற்சி திருவினையாக்கும். என் சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இன்னைக்கு இருந்தே உங்க மனசுக்குள்ள சபதம் எடுங்க. வாழ்க்கையில என்ன சுத்தி 4 பக்கம் எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகளை நான் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணுவேன். அதற்கான தைரியம், அதற்கான நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. நான் என்னுடைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி வெளியில வருவேன். நான் வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவேன்ற ஒரு வெறி உங்க மனசுக்குள்ள வரணும். இதுதான் நான் எல்லாரையும் கேட்டுக்கிறது. இதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு வீடியோவை நான் உங்களுக்கோசரம், இந்த யங்ஸ்டர்ஸ்க்கோசரம் நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். தயவு செஞ்சு என்னுடைய வீடியோவை சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டு துவண்டுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள வெளியில இழுத்துட்டு வாங்க. அவங்களுடைய லைஃப் நல்ல ஒரு திருப்பு முனையம் அமைஞ்சதுன்னா எனக்கு என்றைக்கும் சந்தோஷம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.